ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க நான் எடுக்க போறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல குக்கிங்கும் கார்டனிங் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஃபேமிலி என்னோட பசங்கள் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு என்னோட பையன், இவன் தான் 2வது பையன், இவனுக்கு நாளைக்கு பர்த்டே. அதனால ஷாப்க்கு வந்திருக்கோம். ஏன்னா என்னோட பெரிய பையன் தம்பிக்கு கிஃப்ட் பண்ணணும் அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இந்த ஷாப்க்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன் இப்போ பர்த்டே நாளைக்கு இல்லையா, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவனுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, அவனோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேக் இருக்கும் இல்லையா, பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர், ஸோ யூஸ் ஆனது ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோப்பா அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கிறேன். அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவன் கிளாஸில், ஸோ அது கவுண்ட் பண்ணி அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறமும் உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எடுத்துக்கோ, நான் என்னோட சைட்லேருந்து நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் சர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சைடு பெரிய பையன் தம்பிக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இவங்க பின்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ பெரிய பையன் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே என்னென்னமோ எடுத்து போட்டு வச்சிருக்கிறான். அவனும் எடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டு இருக்கான். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பையன் அவனுக்கு தேவையானது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையானது ஒரு சைடு அவன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி 2 பேருமே போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னோட பெரிய பையன் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் இல்லையா தம்பிக்கு. ஸோ அவன் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பேக் பண்ணுற இடத்துக்கு அந்த கிஃப்ட் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேப் முடிஞ்ச உடனே அவர் அந்த சைடு மறைச்சிக்கிட்டு இருக்காரு பெரியவர். இவர் சின்னவர் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ அவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கிட்டு இது பில் பண்ணியாச்சு. இப்போ அவன் கையிலேயே எல்லாம் அந்த கவரும் கொடுத்தாச்சு. ஸோ 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ நாளைக்கு பர்த்டேன்றதுனால இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிட்டு வந்தாச்சு. எங்கேயும் என்னோட பெரிய பையன் சொல்கிறான், அம்மா நான் கிஃப்ட் பண்ணுறேன், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா. இல்லைப்பா, அந்த கிஃப்ட் நீ வாங்கியாச்சு, இப்போ நான் 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க ஒரு சைடு இவன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா போட்டுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மம்மா இந்த டிஷர்ட்டில் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செலக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் அவங்க எடுத்து போடுறாங்க. ஸோ அவன் ஒரு சைடு இவன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். எப்போதும் போல என்னோட சின்ன பையன் சேட்டை தான், எங்கே போனாலும் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கார் பாருங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அப்புறம் மம்மா செருப்பு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. சரி வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கலரோ அதை நீ எடுத்துக்கோ, சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அவனும் ஒரு சைடு எடுத்துட்டு இருக்காரு. ஒரு சைடு பெரியவர், என்னோட பெரிய பையன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா துணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது பார்த்துட்டான்னா அங்கேருந்து அவனும் ஓடி வந்துடுவான். ஏன்னா பெரிய பையனுக்கு கிராக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் வச்சுருப்பான். பார்த்தீங்களா, சொல்லிகிட்டே இருந்தேன், வந்துட்டான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அவன் செருப்புனா அவன் ஒரு பைத்தியம். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ அவனுக்கு என்னவோ இவனுக்கு தேவையானது எல்லாமே ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இந்த டால்ஸ் பார்த்த உடனே எல்லா குழந்தைங்களும் அதே இடத்துல தான் நிற்குங்க, இது வாங்கித்தான்னு. அதே மாதிரி சின்ன பையன் இது எடுத்துக்கிட்டு மம்மா எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அவங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. பெரியவன் எல்லாம் துணி எடுத்தாச்சு. அவர் எடுத்துன்னு போய் பில் கிட்ட நிற்கிறாரு. அடுத்தது இந்த டால் எல்லாம் பார்த்தாச்சு. அவனும் இங்கே வந்தாச்சு. பெப்பா பிக் தான், அதுதான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தாங்க இவங்களுக்கு நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் ஒரு டைம் பாஸ் ஆகும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெப்பா பிக் கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவனும் பில் போட்டு எல்லாமே வாங்கியாச்சு பெரிய பையன். இப்போ அது ஃபினிஷ் ஆன உடனே அங்கேருந்து இவங்க 2 கிளம்புறாங்க. ஆனால் சின்ன பையன் மட்டும் ஷாப்பை விட்டு நவரவே மாட்டான். அம்மா அது வாங்கணும் இது வாங்கணும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு அவர் அங்கே இருக்காரு.
ஸோ நல்லா ஒரு டைம் பாஸ் ஆகுது. பசங்களோட நம்ம வெளியில் போனோன்னா நம்ம என்ன தான் நம்மளுக்கு ப்ரெஷர் அந்த மாதிரி வீட்டில் இருந்தாலும் பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு என்ஜாயே நல்லா இருக்கும். ஸோ இவர் வெளியில் போகிற மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டாரு. இவர் இதுக்குள்ளேருந்து போகிறாரு. அதான் சொல்கிறேன், இந்த பசங்களை பார்த்துட்டு இவங்க பண்ணுற என்ஜாய்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாவே நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகிடும். நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மறைஞ்சிடும். ஸோ கிஃப்ட்டும் ஆகிடுச்சு, துணியும் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம போகிறது கேக் தான். ஸோ கேக் வாங்கணும். கேக் வந்து என்னோடய சாய்ஸ் கிடையாது. பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் நான் வந்து வாங்கி கொடுத்துருவேன். ஸோ பெரிய பையன் நான் தான் செலக்ட் பண்ணுவேன், சின்ன பையன் நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா பெரிய பையன் எது செலக்ட் பண்ணாலும் சின்ன பையனும் அது அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ ஃபைனலாக கேக்கு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ எப்போதும் போல் பெரிய பையனோட சேட்டை பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஒரு சைடு சின்ன பையனோட சேட்டை. இவன் பாருங்கள் அதே கேக் எடுத்து சாப்பிடணுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் முடிஞ்சாச்சு. கிஃப்ட்ஸும் வாங்கியாச்சு, அப்புறம் துணியும் வாங்கியாச்சு, அப்புறம் கேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஆர்டர் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பர்த்டேக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ணி ஆகணும் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே வந்தாச்சு. அதே மாதிரி கேக்கும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுச்சு. என்னோடய பையன் அப்புறம் என்னோடய தங்கச்சியோட பசங்க எல்லாம் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பர்த்டே வந்து ஒருத்தருக்கு கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே பர்த்டே தான். ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே வந்தாலும் எனக்கு பர்த்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா 6 குழந்தைங்களும் நின்று அந்த கேக்கு அந்த ஊதுறதுக்கு ஒரு போட்டி. ஸோ ஃபைனலாக அவங்களே ஊதியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறாங்க. அந்த கேக் வெட்டுறது கூட ஒரு காம்படிஷன், நான் வெட்டணும் நீ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனே வெட்டிட்டு எல்லாருக்குமே ஊட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. ஸோ அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பையனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தங்கச்சி அப்புறம் அந்த சைடு அண்ணன் தம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அவனும் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கேக்ஸும் ஊட்டியாச்சு. அடுத்து சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கேக்ஸ் எல்லாம் கொடுத்ததெல்லாம் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுத்தாங்க. அப்புறமா வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தான். அப்புறமா எல்லாருமே ஒரு இடத்துல உக்காந்துட்டு எல்லா கிஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு க்ரையான்ஸ் பென்சில்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. மற்ற வேறு எது வாங்கி கொடுத்தாலும் இந்த பசங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னால் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லா கிஃப்ட்ஸு எல்லாம் பார்த்துக்கிட்டு கேக்ஸ் எல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.